கோவம் வராமலாம் எல்லாரும் இருக்க முடியாது. கோவம் வந்து இயல்பு. இப்படி மெத்த குணங்கள் மாரி கோவமும் ஒண்ணு. கோவப்படலாம். பட் கோவப்பட்டு அதுலருந்து வெளிலயும் வந்துரணும் அப்படின்னு சொல்றேன் நான். அத ம். ஹோல்ட் பண்ண வேண்டியதில்ல. ஏன் கோவப்பட்டோம்னு தெரிஞ்சுச்சுன்னா அப்புறம் கோவம் போயிடும். அப்புறம் கோவப்படுவதற்கு ஏற்ற ஆட்கள்ட்ட கோவப்பட்டா பிரச்சனை இல்ல. அவன் கோவத்த புரிஞ்சக்கூடிய ஓகே அவன் ஏதோ கோவப்படுறான். சும்மா தான் கோவப்படுறான். அவனுக்கே தெரியும்னு புரியக்கூடிய ஆட்கள்ட்ட நீங்க கோவப்படலாம். தே அண்டர்ஸ்டாண்ட் யூ கம்ப்ளீட்லி. தே வில் யாஹ்! அண்டர்ஸ்டாண்ட் கரெக்ட். தட் வை யூ ஆர் உங்களுக்கு ஏன் இந்த கோவம் வருதுன்னு. அ. அப்போ நீங்களே அதுலருந்து வெளில வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ தே ஒன்ட் ரியாக்ட் அட் ஆல். அது ம். ஒரு இது இருக்கு. அது ஒண்ணும் கோவம் இயல்பு தானே. மனிதருடைய இயல்பு. இப்போ கோவப்படுறதுக்கு 2 காரணம் இருக்கும். ஒண்ணு நம்ம செஞ்ச தப்பா இருக்கும். இல்ல நம்ம மேல ஏதாவது சிக்கல். இல்ல அவர் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதா இருக்கும். இல்ல 2ம் சேராம இன்னைக்கு மத்தியானம் 12 மணிக்கு வெயிலும் கூட சுள்ளுன்னு அடிச்சிருக்கலாம். இல்ல எது வேணாலும் இருக்கலாம். ஸோ இப்படி இயற்கையோ, புறமோ, அகமோ ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அது இப்ப கடந்து போயிடும். கொஞ்ச நேரம் கழிச்சு கோவப்பட்டவரே சாரி சொல்ல வாய்ப்பு இருக்கு. இல்லாட்டி கோவத்த கேட்டவங்க கூட ஓகே. இவர் நம்ம மேல பட்ட கோவம் சரிதான்னு சொல்லி ம். அதுக்கு சாரி சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ம். இல்ல 2மே சொல்லாமயே அந்த நாள் இறுதியில அது கரைஞ்சும் போயிடும். இல்லையா? அவ்வளோதான். நாளைக்கு விடிஞ்சா போயிரும்.